ஹாய் எவ்ரிவன், நான் ஜான்சி சத்யா. இன்றைக்கி நம்ம விலாகில் 8:30க்கு பிறகு நம்ம என்ன கிச்சனில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸ்கூலு ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளப்பி விட்டுட்டு நம்ம கிச்சனை பார்த்தா பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஹோம் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவோம், ஹோம் மேக்கர்ஸ்னால் ஒர்க்கிங் உமன் 2 பேருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு எத்தனை கை இருக்குங்கிறதே மறந்துடுவோம். 2 கை 4 கை ஆகலாம், 6 கை ஆகலாம். அது அத்தனை எல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து எல்லா சமையலெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீட்டாக பேக் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பி வெளியில் பேக் பண்ணி அனுப்பி விட்ருவோம். அதுக்கப்புறம் வரும் பாருங்கள், கிச்சனுக்குள்ளே வருவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருக்கா, எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஷாக்கிங்காக இருக்குது, எத்தனை பேருக்கு இதெல்லாம் கடுப்பாக இருக்குது, அப்புறம் எத்தனை பேருக்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு சொல்லப்போனால் சில டைம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும் டெய்லி பார்க்குறமே அப்படின்னு. ஆனால் சில டைம் இதை மோஸ்ட்லி நான் இதை ரொம்ப விரும்பி பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி எடுத்து வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ஏன் நான் வர அந்த வீடியோவில் சொல்கிறேன், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி சாம்பார் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் கொஞ்சம் தண்ணி குக்கரில் அதிகமாக வச்சேன். அது குக்கர் அதோட வேலையை காட்டிடுச்சு, நல்லா பொங்கி ஊற்றிக்கிச்சு. திருப்பி என்ன பண்ணேன், க்ளீன் பண்ண வேண்டியதான் நம்ம. இன்னொரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பெரிய பாத்திரத்தில் சமையல் பண்ணுறோம், குக்கரில் பெரிய பாத்திரத்தில் தான் சமையல் பண்ணுறோம். இதை சின்ன பாத்திரங்களில் எடுத்து மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்ன மாதிரி குட்டியோண்டு கிச்சன் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பாத்திரம் எதுவுமே பொரியல், கூட்டு, குழம்பு எது வச்சாலும் தனியாக ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக தெரியும். அப்புறம் இது ஆம்லா ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸ் நைட்டு போட்டு நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது எதுக்கு அப்படின்னா டெய்லி நான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தனியாக பண்ணணுமே அப்படிங்கிறக்காக எனக்கு ஒரு சோம்பேறித்தனம். நம்மளுக்கு மட்டும் தனியாக மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு நெல்லிக்காவை போட்டு அதை அரைச்சி, ஒரு நெல்லிக்காய் போட்டுங்கிறத விட நம்ம அரைச்சி குடிச்சிருவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம். அப்புறம் அது நான் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நெல்லிக்காவை ரொம்பவே வேஸ்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன பண்ணேன்னா, ஜூஸ் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை 2 க்யூபாக எடுத்து நம்ம தேவை எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு தண்ணிலேயோ இல்லை மோர்லேயோ நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த நெல்லிக்காய் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நெல்லிக்காய், ஜீரகம், மிளகு, அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு மட்டும் போடலை. உப்பு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணதாமா இல்லை மோரில் மிக்ஸ் பண்ணதாமான்னு தெரியல. அந்நேரம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் அப்படி சொல்லி உப்பு போடலை. ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு உங்களோட சாய்ஸ் தான், ஃப்ரெஷ்ஷாக போடுங்க இல்லை இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனக்கு 1 வாரத்துக்கு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். 1 வாரம் வச்சு சாப்பிட்றது கெடுதல் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி நீங்கள் ஒரு நெல்லிக்காவை ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். எனக்கு என்னோடய சோம்பேறித்தனத்தை காரணமாக வச்சு நான் ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, வேஸ்ட் பண்ணி அதை தூரத்துக்கு குப்பையில் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஏதோ 1 வாரத்துக்கு டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிக்கலாம் இல்லையா. அதனால் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது செகண்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி பண்ணி அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒரு க்யூபை கூட வேஸ்ட் பண்ணலை, குடிச்சிட்டேன். நான் மோஸ்ட்லி மோரில் தான் போட்டு குடிச்சிட்டேன். ஒன்று கூட வேஸ்ட் பண்ணலை. அடுத்து இது செகண்ட் பேட்ச் பண்ணியிருக்கேன். இது அடுத்து கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். நெல்லிக்காவோட பெனிஃபிட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல தேவையே இல்லை, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க அடுத்து நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டான கிச்சன் சிங்குக்கும் நம்மளுக்கும் என்ன பொருத்தமோ தெரியலங்க. எப்போதுமே நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குது.
இது வந்து தோசைக்கல். இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நான் வந்து எப்போதுமே எவ்ரி டைம் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இதில் தான் நான் சப்பாத்தி எல்லாமே போடுவேன். சப்பாத்திக்கு வேறு கல் வச்சுருக்கேன், சாரி. ஆப்பம் செய்வேன், அப்புறம் வந்து ஆம்லேட்டு, மீன் பொரிக்கிறது எல்லாமே இந்த கல்லில் பண்ணுவேன். நேற்று வந்து ஆம்லேட் போட்டேன், அதனால் வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஸ்க்ரப்பரோட அந்த பஞ்சு மாதிரி இருக்குல்ல, அந்த சைடு வச்சு நார்மல் சோப் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணி. இது வந்து இரும்பு கல் தான், பழைய ஓல்டு கல், பழைய மாடல் கல். இப்படி மெயின்டைன் பண்ணுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது இந்த தோசைக்கல் வந்து ரொம்ப விறகடுப்புகளை பார்த்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடைசியாக வந்து என்கிட்ட வந்திருக்கு. நான் எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆப்போசிட்டாக நல்லா வரும், அதேமாதிரி தோசை எது வேணாலுமே நல்லா வரும். அதேமாரி தான் அந்த மண்பானையும். அந்த மண்பானையை வந்து எனக்கு வந்து ரசம் வச்சேன், அப்புறம் வந்து மில்லட்டில் எதாவது ரைஸ் பண்ணினேன் அப்படின்னா வந்து அந்த மண்பானையில், குட்டி பானையில் தான் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அதை க்ளீன் பண்ணதுக்கு வந்து நான் வந்து சோப்போ எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நார்மல் ஸ்க்ரப்பரை வச்சு சும்மா தேய்ச்சி எடுத்துருவேன். ரொம்பவே இடாப்படியாக ஏதாவது அழுக்கு, அதாவது சாப்பாட்டோட துகள்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா தேங்காயோட நார் இருக்குல்ல, அதை வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கணும், சூப்பராக வந்துடும். அதே மாதிரி இன்னொரு டிப் என்ன, பாத்திரம் கழுவும் போது அப்படின்னா, கழுவும்போது இல்லை, கிச்சன்லேயே என்ன டிப்ஸ் அப்படின்னா, எந்த கிராசரியோ இல்லை இதெல்லாம் மசாலா பொடி ஏதோ சம்திங் காலி ஆகுது, கண்டெய்னர் வந்து காலி ஆகுது அப்படின்னா அதை வந்து அந்நேரமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம், நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் எப்போதுமே அந்த செல்ஃப் வந்து பலபலன்னு மெயின்டைன் ஆகும். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான். முதல்லலாம் நான் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து கொஞ்ச நாள் போக 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 என்னாச்சுன்னா நான் வந்து எவ்ரி வீக் வந்து டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இது க்ளீனாக இல்லைன்னு நினச்சி எனக்கே அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அப்பப்போ இப்போ 2-3 வருஷமாகவே வந்து நான் அப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போலாம் நான் வந்து டீப் க்ளீன் பண்ணுறதே இல்லை கிச்சனை. அதாவது அப்பப்போ தீர்ந்து போகிறத வந்து எடுத்து க்ளீன் பண்ணி அந்த இடத்தையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக வைப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த செல்ஃபே வந்து ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் ஆகும். இப்போ தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப ஒன்றும் கலீஜாலாம் இருக்காது, சூப்பராக மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரம் தேய்க்கிற சவுண்டு யாருக்கெல்லாம் அரிசி டப்பா வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு, அரிசி வந்து காலி ஆயிடுச்சு, அதனால் அந்த டப்பாவே நான் வந்து தேய்க்கிறதுக்கு போட்டிருக்கேன். அது சாம்பார் பவுடர் அதெல்லாம் காலி ஆயிடுச்சு, அதோட டப்பாவெல்லாம் எனக்கு பர்சனலாக இந்த பாத்திரம் தேய்க்கிற சவுண்டு, அப்புறம் வந்து இந்த மிக்சியோட எடுத்து ஜாரை வச்சிட்டோம் வந்து அப்படின்னா கிரானைட்ல வைக்கிற அந்த சவுண்டு, கீழே வைக்கிறது, தூசி தூளெல்லாம் ரொம்ப படியாது, அவ்வளோதான். மற்றபடி இப்போ அடிக்கடி எடுக்கிற சாம்பார் பொடி, அரிசி டப்பா இதுலலாம் வந்து ரொம்ப தூசி படிஞ்சிருக்காது. ஆனால் ரேராக எடுக்கணும், அந்த மாதிரி இடத்துலாம் வந்து தூசி படிஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம 15 நாளைக்கு ஒரு வாட்டி லைட்டாக அந்த மூடி பக்கம் அதெல்லாம் வந்து லைட்டாக வைப் பண்ணி அப்படி சின்ன லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அந்த பளபளப்பு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். வாரம் ஒரு நேரம் 15 நாளுக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருப்பி க்ளீன் பண்ணி திருப்பி அது சோப் வாட்டர் அதுக்கு ஒரு லிக்யூட் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ண போகிற ஐடியாவே எனக்கு இல்லை, நான் பண்ணவே இல்லை. இப்போ 2-3 வருஷமாகவே நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த என்ன சொல்ல, வேறு எதை பற்றியுமே நான் யோசிக்க மாட்டோம். நம்ம இதை க்ளீன் பண்ணுவோம், அதை க்ளீன் பண்ணுவோம், இதிலே வந்து நம்ம டைமை வந்து நம்ம பிஸியாக வச்சுப்போம், நம்மளோட டைமை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது நம்ம வேலை பார்க்காம சும்மா இருந்தோம், அதாவது வீட்டில் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தோம் அப்படின்னா வந்து ஏதோ ஃபோன் நோண்டுவோம், இல்லை வேறு ஏதோ ஒரு தாட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் யாருக்காவது ஃபோன் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி அதில் நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஆகி ஏதோ ஒன்று. இது வந்து எவ்ரி ஹியூமனுக்கு வந்து டிஃபர் ஆகும். நான் வந்து என்னோட இதாக சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்மளோட வந்து என்கேஜாகவே வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து மற்ற எண்ணங்கள் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அப்படியே நம்மளுக்கு போர் அடிக்கி அப்படின்னாலும் ஃபோனில் ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு, இப்போல்லாம் எனக்கு பேக்ரவுண்டில் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கும், பாட்டு ஓடும். அப்படி இல்லைனா மோஸ்ட்லி வந்து டாம் அண்ட் ஜெரியோட அந்த மியூசிக் வரும்னா ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் போட்டு விட்டுட்டு பேக்ரவுண்டில் அது ஓடும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கார்ட்டூன் மியூசிக் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பின்னாடி டாம் அண்ட் ஜெரியோட அந்த மியூசிக் வந்து ஓட்ட விட்டுட்டு அதை பார்க்க மாட்டேன், டிவியில் ஓடும் பார்க்க மாட்டேன், ஆனால் வந்து அந்த சவுண்டு வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள். இப்போ அடுப்பை எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். நான் அதிலே தெரிஞ்சுப்பேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட்லையும் சொல்லுங்கள் எந்தெந்த ப்ரோக்ராம் வந்து பிடிக்கும். எனக்கு வந்து டாம் அண்ட் ஜெர்ரி, அப்புறம் வந்து டோரா கொஞ்சம் பிடிக்கும் லைட்டாக, அவ்வளோதான். உட்காந்து பார்க்குற ஆளும் உண்டு, ஆனால் வந்து நான் பார்த்ததில்ல. ஆனால் வந்து கேட்பேன் நல்லாவே. அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வெறும் தண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. அப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நான் வந்து நல்லா தொடச்சி எடுத்துருவேன். இல்லைனா அது வந்து ஒரு மாதிரி போட்டு தெரிஞ்சிட்ருக்கும், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. நல்லா வெட் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு திருப்பி ட்ரை கிளாத்தை வச்சும் தொடச்சாச்சு. இப்போ திருப்பி வெட் கிளாத்தை தான் வச்சு கீழே அடுப்பு மேடையும் நான் துடைக்கிறேன். நல்லாவே க்ளீனாக மெயின்டைன் ஆகும். சூப்பராக பளபளன்னு இருக்கும். நம்ம சோப் வாட்ரு அதுக்கு ஒரு லிக்யூடு தான் யூஸ் பண்ணணுங்க இல்லை, வெறும் தண்ணி வச்சு நம்ம டெய்லி இதை பண்ணிகிட்டு இருந்தாலே ரொம்பவே நீட்டாகிடும். பாருங்கள் இப்போ என்னோடய கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே குட்டி கிச்சன் தான், ஆனாலும் நான் வந்து எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். அப்படி நீட்டாக இருக்கும். எந்தவித தூசி, தூள், கலீஜு இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. நான் ஏன்னா வந்து இதை வந்து டெய்லியே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை தேய்ச்சி வைக்கிறோமோ, கழுவுன தட்டில் தான் சாப்பிட்றோமோ, அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ண கிச்சனில் தான் வந்து சமைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு என்ன சொல்ல ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு அது. நிறையா அடிபட்டு வெளியில் வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் என்னோடய கிச்சனு. செல்ஃபெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி பொங்கலோடு க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி March 10. நான் வந்து பொங்கலுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு புதுசாக ஒரு 4-5 பாட்டில் வாங்கினேன். அதோட அட்டை பாக்ஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் மாதிரி ஒரு ஹைட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக வச்சுருக்கேன். அந்த புது பாட்டிலெல்லாம் வந்து பொங்கலோட மீஷோவில் தான் வாங்கினேன். இதுவும் மேலே இருக்க அந்த பிளாக் கலர் முடி போட்டதெல்லாம் மீஷோவில் வாங்கினேன். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, 5-6 வருஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி மெயின்டைன் ஆகுதுன்னு சூப்பராக. இந்த மாதிரி இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் இதோட முடியுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் என்னை சொல்ல மறக்காதீங்க, எப்படி என்னோடய வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து என்னோடய 1 hour க்ளீனிங் தான். 1 hourல நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பாருங்கள் மணி இப்போ 9:20 ஆக போகுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.